எல்லாருக்கும் வணக்கம். வேற என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு சமையல் அம்மா வந்து தேவசம்னா அதெல்லாம் போடக்கூடாது யூடியூப்பில், அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அது ஒரு மாதிரி இருந்தது. என்ன இந்த வருஷம் ஸ்பெஷல்னால், நான் வந்து 3 வருஷம் அப்பாவோட தேவசத்துக்கு நான் இல்லை. ஏன்னா வந்து என்னால் வந்து சந்தர்ப்பம் சூழ்நிலை என்னால் வர முடியல. அதனால் வந்து நான் 3 வருஷமாகவே இல்லை அவரோட தேவசத்துக்கு. இந்த தேவசத்துக்கு நான் மட்டும் இருந்தேன், அம்மா நான் மட்டும். அது ரொம்ப திருப்தி, ரொம்ப சந்தோஷம். அவர் என்னென்னா, நம்ம எதுக்காகனா தேவசன்றது இறந்தவங்களுக்கு நம்ம வந்து செய்கிறது தான். ஆனால் வந்து அதில் ஏன் திருப்தி என்னென்னா, நம்ம வந்து அவங்கள வந்து ஞாபகம் வச்சு அவங்கள மறக்காமல் இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு அவரோட ஷூ போட்டுன்னு வருவார். அவரோட அந்த ஷூ சவுண்டு கேட்டாவே நாங்கள் ரொம்ப பயப்படுவோம். அவர்னா எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பயம். ஏன்னா டிசிப்ளினாக எங்களை வந்து வளர்த்தாரு. எல்லாரும் அம்மா அப்பாவும் அப்படி தான். நாங்கள் வந்து இன்றைக்கி வடை, கேரட் பொரியல், அப்புறம் பயங்கர தலைவலி, தைலம் போட்டிருக்கேன். கேரட் பொரியல், அப்புறம் வந்து டாடிக்கு பிடிக்கும் அதனால். அப்புறம் வந்து வடை, பாயாசம், அப்புறம் வேற என்ன, சாம்பார், கூட்டு, அவ்வளோதான். எல்லாமே செஞ்சாச்சு. அப்புறம் அவித்திக்கீரை செய்வாங்க, அது வந்து பொரியல் மாதிரி செஞ்சு எல்லாம் வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க வந்து இறந்துட்ட அப்புறமா அவங்கள நம்ம பார்க்குறது, பேசுறது அதெல்லாம் அப்புறம். அவங்க கனவுல வராங்க, அவர் ஞாபகமாக இருக்குது, அவர் நினச்சி அழுவுறது அதெல்லாம் ஓகே. ஆனால் வந்து எங்கள் அப்பாலாம் சீக்கிரமாக இறந்துட்டார். உங்களுக்கு எல்லாருக்குமே அம்மா அப்பா இருக்கிறவங்க நீண்ட ஆயுளோடு இருக்கணும், நிறைய நாள் இருக்கணும்னு நீங்கள் சாமியை வேண்டிக்கோங்க. ஏன்னா அம்மா அப்பா இல்லைன்னா அந்த லைஃப் வந்து கிடையாது. நம்ம எவ்வளோ பெரியவங்களாக ஆனாலுமே அப்பா அம்மா இருக்கிற மாதிரி ஒரு சொத்தோ இல்லை வந்து ஒரு காசு பணமோ எதுவுமே கிடையாது. அவங்க தான் நம்மளை புரிஞ்சுப்பாங்க. அவங்களால தான் நம்மளை வந்து எந்த தப்பு பண்ணாலும் ஏற்றுப்பாங்க. நம்மளை வந்து மன்னிக்கிற குணம், மறக்கிற குணம், இதெல்லாம் அந்த அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்கும். அது வந்து எல்லார் லைஃப்லேயுமே அம்மா அப்பா பெஸ்ட்டு, தெரியுமா? அது வந்து அதனால் வந்து அவங்கள வந்து நான் நிறையா ஒரு சிலர் வீட்டிலலாம் அடித்து கூட பார்த்துருக்கேன் அப்பா அம்மாவெல்லாம், ஒரு சிலர். அதனால் வந்து பாசமாக பார்த்துக்கோங்க, அன்போடு நடத்துங்க. இனிய மறுபடியும் இன்னொரு முறை கிருத்திகை திருநாள் வாழ்த்துக்கள்.